ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நீங்க அந்த பொண்ணை அப்ரோச் பண்றீங்க, தென் அந்த பொண்ணுக்குள்ள பேசுறீங்க, பழகுறீங்க. உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேல உங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து வருது. அந்த கான்ஃபிளிக்டோட எண்ட் வந்து நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா, ஓகே இனிமே நம்ம இந்த பொண்ணு கூட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த பொண்ணு கூட இருந்த எல்லா கான்டாக்ட்ஸுமே வந்து கட் பண்றீங்க. லைக் அந்த பொண்ணோட நம்பர் டெலிட் பண்ணிடுறீங்க. ஈவன் அந்த பொண்ணை வந்து இன்ஸ்டாவை கூட அன்ஃபாலோ. அண்ட் இது அந்த பொண்ணுக்குமே தெரியும். அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இது எல்லாமே பண்ணிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நாட்கள் வந்து போகுது. அண்ட் அந்த பொண்ணை பத்தின தாட்ஸ் எதுவுமே உங்ககிட்ட இல்லை. ஓகே, நீங்க பாட்டு உங்க வேலையை பாக்குறீங்க. ஈவன் அந்த பொண்ணுமே வந்து உங்க எந்த விதத்துக்கு ரீச் அவுட் பண்ணல. நீங்களும் வந்து அந்த பொண்ணு ரீச் அவுட் பண்ணா அந்த பொண்ணு வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணலாம். ஓகேயா, லைஃப் வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஒரு செர்டன் பாயிண்ட்ல ஒரு ஒரு ஸ்பார்க் வந்து எழுதுறது. அது ரிலேட்டடா அந்த பொண்ணை பத்தின தாட்ஸ் வந்து உங்களுக்கு திரும்பி பட்டாக வராது. இத்தனை மாசம் அந்த பொண்ணோட நினைப்பே உங்களுக்கு இல்லை. இப்போ திடீர்னு வந்து நீங்க சும்மா தூங்கலான்னு போனா உங்களுக்கு அந்த பொண்ணு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு சும்மா தனியா இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு ஞாபகம் வருது. சும்மா இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு ஞாபகம் வருது. ஆஃபீஸ்க்கு நீங்க கேப்ல போறப்போ கேப்ல போயிட்டு இருக்கப்போ ஞாபகம் வருது. கேப்ல வந்துட்டு இருக்கப்போ ஞாபகம் வருது. இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. எக்ஸாக்டாங்க இதே சுச்சுவேஷனை லாஸ்ட் 2 வீக்கா நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். சாம குழப்பம். ஏன்னா எனக்கு வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து திருப்பி வந்து போய் பேசணும், இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து திருப்பி கண்டினியூ பண்ணி வித ஆசையுமே எனக்கு இல்லை. பட் ஸ்டில் அந்த பொண்ணு பத்தின தாட்ஸ் வந்து என் மண்டையில ஓடிட்டே இருக்கு. எனக்கு வந்து ஒரு கட்டத்துல ஃபர்ஸ்ட் ஆயிட்டு என்னடா இது. லைக் இப்போ எனக்கு வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசணும் விருப்பம் இருக்குன்னா ஓகே, இல்லாம இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு சிறையா இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் நான் தேடி பார்த்தேன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி யோசிக்கிறது ஒரு காரணம் இருக்குல்ல. அப்போதான் எனக்கு தெரிய வந்துச்சு, we need closure அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இதே விஷயத்த வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணேன். அவங்களுக்கும் இதே மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்தது. தென் அப்புறம் தெரிஞ்சது ஓகே இது வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினெட்லி இப்போ நான் இருக்கிறேன்னா என்னோட ஏஜ்ல இருக்கக்கூடிய 20 to 30 இருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ அதை பத்தி ஷேர் பண்ணான்னு எனக்கு ஓகே. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டோரி. எனக்கு வந்து ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு காலேஜ் டேஸ். தென் அந்த பொண்ணு நான் அப்ரோச் பண்ணி இந்த பொண்ணு கூட பேசிட்டு பழகிட்டு ஸ்மூத்தா போச்சு. தென் அதுக்கப்புறம் நான் வார்டன் கூட வந்துட்டேன். தென் அது அந்த கட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, அது ஃபைனல் எல்லாம் இருந்துச்சு. ஸோ கட் ஆஃப் ஆயிடுச்சு. தென் ஆன்லைன்ல மட்டும் தான் நாங்கள் சேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பப்போ வந்து சின்ன மீட் பண்ணி அவ்வளோதான். இப்போ அது நான் வந்து ஊருக்கு போறப்போ அந்த பொண்ணு வந்து போய் பார்த்துட்டு வரோம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. தென் ஒரு ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து எங்க 2 பேருக்கு ஏற்பட்டுச்சு. அதோட ரீசன்ல வந்து ஓகே இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன். ஆனா இதை நான் அந்த பொண்ணுகிட்டையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்டையும் நான் சொன்னேன், நான் உங்களுக்கு நம்பர் டெலிட் பண்ணிடுவேன், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிடுவேன், நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி வந்து நான் போயிட்டு அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் மூவ் ஆன். எனக்கு வந்து அந்த பொண்ணை பற்றின தாட்ஸ் எதுவும் என் மைண்ட்ல இல்லவும் இல்லை. தென் ரீசெண்டா வந்து நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கப்போ என்ன நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன். அதுல வந்து இன்ஸ்டால அந்த பொண்ணோட நேம் வந்து எகின் வந்துச்சு. இப்ப நேம் இருக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரே குழப்பம். சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள மெசேஜஸ் எதுவுமே அண்ட் ஐ கெட் நோ ஓகே. அவ வந்து டெலிட் பண்ணிட்டான். இப்போ அவ வந்து என்ன மெசேஜ் பண்ணா இல்ல எதுக்கு மெசேஜ் பண்ணா அது தெரிஞ்சுக்கணும்னு கூட எனக்கு ஆர்வம் இல்லை. ஓகேயா, பட் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டும் சரி, அதுக்கு அடுத்த நாளும் சரி, அதுக்கு அடுத்த நாளும் சரி, அதுக்கு அடுத்த நாளும் சரி, எனக்கு அவளோட தாட்ஸ் தான் வந்து ஓடிட்டே இருக்குது. லைக் நம்ம வந்து அன்னைக்கு அப்படி பேசாம விச் மீன்ஸ் அந்த கான்ஃபிளிக்ட் நடந்துச்சுல, எனக்கு அந்த இதெல்லாம் வந்து நம்ம அப்படி பண்ணாம வந்துருக்கலாமோ, இல்லாம நம்ம பேசாம வந்திருக்கலாமோ, அந்த மாதிரி ஏதேதோ தாட்ஸுங்க. ஏதேதோ ஈவன் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், அவளோட ஞாபகம் வந்து எனக்கு வருது. எனக்கு வந்து லைக் ஒரு ஆச்சரியம். எனக்கு அதே அட் த சேம் டைம் சரி ஓகே நம்ம அவர்கிட்ட போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம்னு பார்த்தா எனக்கு எனக்கு பேசணும்னு தோண மாட்டேங்குது. பட் ஆனா அவளோட தாட்ஸ் வந்து என் மைண்ட் ஃபுல்லா ஆக்குபை பண்ணி வந்திருக்கு. எனக்கு எப்போ ஃப்ரீடம் இருக்கு அவளோட தாட்ஸ் வந்து என் மைண்டை வந்து ஆக்குபை பண்ணிருக்கு. எனக்கு வந்து சாம கடுப்பாயிடுச்சு. தென் இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்த்தேன். அண்ட் தென் ஐ கெட் நோ தட் ஹியூமன் பிரெயின் டெஸ்பரேட்டா க்ளோஷர் வந்து வேணும்.
சைக்காலஜிக்கலா சொல்லணும்னா நம்மளோட பிரெயின் வந்து எந்த சுச்சுவேஷன்ஸ்லும் சரி, அந்த ஈவெண்ட்ஸ்லும் சரி, எந்த விதமான ரிலேஷன்ஷிப்லையும் ஒரு ஒரு பர்ஃபெக்டான க்ளோஷர் வந்து அது பெரும். லைக் இப்போ நம்ம லைஃப் வந்து எடுத்துட்டோம்னா பர்த் அப்புறம் டெத் அப்படின்னு ஸோ அந்த க்ளோஷர் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து எல்லாத்துக்குமே நம்ம பிரெயின் வந்து விரும்பும். இந்த விஷயம் வந்து அந்த அந்த சர்க்கிள் வந்து முழுமை பெறாம சட்டனா கட் ஆஃப் ஆச்சுன்னா நம்ம பிரெயின் வந்து என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்படி நடந்திருந்தா இப்படி முடிஞ்சிருந்தா இந்த சர்க்கிள் இப்படி முடிஞ்சிருக்கும், இப்படி இருந்தா இந்த சர்க்கிள் இப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எனக்கு நான் வளர்ற மாதிரி தான் இருக்கேன். நான் என்னோட ஸ்டோரியை வச்சு நான் சொல்றேன். இப்போ எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா இப்ப அந்த பொண்ணு கூட எனக்கு இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அது வந்து இமிடியேட் ஆஃப் சடனாட்டு வந்து கட் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்டான க்ளோஷர் வந்து இல்லை. அப்படி இல்லாதனால என்னோட மைண்ட் வந்து ரிப்பீட்டடா நீ வந்து இப்படி பேசியிருந்தா இப்படி நடந்திருக்கும், இப்படி பேசியிருந்தா இப்படி நடந்திருக்கும், நான் இப்படி பண்ணியிருந்தா இப்படி ஆகியிருக்கும், இப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினரி சினாரியோஸை என் மைண்ட் வந்து அது கான்ஸ்டன்டா கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. காரணம் என்னன்னா அந்த விஷயம் வந்து அங்க நடக்கல, அதுக்கு வந்து ஒரு எண்ட் வந்து கிடைக்கல. அதனால அது வந்து அப்படி திருப்பி திருப்பி ஓடிட்டே இருக்கு. என் மைண்ட்ல வந்து அப்படி பண்ணிட்டே இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம்னா மொத்தம் ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு வந்து அந்த விஷயத்த வந்து அந்த சர்க்கிளை வந்து முழுமை பெற செய்யும், அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் அந்த அந்த ரியாலிட்டி வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கோம். இதுதான் ரெண்டுமே கஷ்டமான விஷயங்கள் தான். நான் வந்து ரெண்டாவது விஷயத்த ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன். ஈகோன்னு வச்சுக்கோங்களேன். ஈகோனால நான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது விஷயத்துக்கு தான் ட்ரை பண்ணி வச்சுட்டேன். பட் அது என்ன வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. நான் வந்து ஃபோக்கஸ்டா ஒரு ஒர்க்ல இருக்கிறவோ அது வந்து எனக்கு ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸாவே பட்டுச்சு. ஸோ அதனால என்ன பண்ண நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் வேக் தான் போச்சு. நான் திருப்பி வந்து அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ணி அந்த பொண்ணை வந்து பேசினேன். பேசி ஏன் அன்னைக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி கேட்டேன். சம்வாட் ஐ சார்ட் இட் அவுட் அண்ட் அதுக்கு அது ஒரு நல்ல முடிவு வந்து அந்த பொண்ணுகிட்ட நான் பேசி முடிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் பேசினேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறத்துல இருந்து எனக்கு வந்து அந்த பொண்ணை பத்தின சிந்தனை எதுவுமே வந்து என் மைண்ட்ல ஓடவே இல்லை, ஈவன் இப்பவும் கூட. அண்ட் இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்க இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல் நீங்க வந்து அந்த விஷயத்துக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஈவன் இன்கேஸ் நீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னா இப்போ என்ன நீங்களும் வந்து அந்த தாட்ஸ்ல வந்து சர்ஃப் ஆகி மூழ்கி போயிருந்தீங்கன்னா அந்த பர்சன்ட்ட பேசி அதை வந்து ஒரு ஒரு எண்டு கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா இது இப்படிதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முடிவு இருந்துச்சுன்னா திருப்பி மைண்ட் வந்து உங்களுக்கு அதை பத்தி யோசிக்கணும். ஜஸ்ட் லெஃப்ட் அவுட் ஒரு நாள் மேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவ்வளவுதான். ஜஸ்ட் லெஃப்ட் அவுட் உங்களுக்கு அந்த தாட் இருந்துட்டு நீங்களும் வந்து ஒரு ஃபோக்கஸா இருப்பீங்க, எந்த வித டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. இல்ல நான் வந்து அந்த பர்சன் கிட்ட திருப்பி நான் போறதா இல்லை பேசுறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, பிகாஸ் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சில சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குங்களா, நாம வந்து திருப்பி அந்த பர்சன்ட்ட பேசணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல யூ கேன் டூ இட் லைக் நீங்க வந்து அதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். லைக் இதுதான், இதனாலதான் நம்ம பிரெயின் வந்து இப்படி திங்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். ரெண்டாவது விஷயம், ஓகே அது எண்ட் ஆகல, அது அவ்வளவுதான், அது அப்படி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நகர்ந்து போக. ஈவன் இப்போ நீங்க வந்து ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்போ இன்கேஸ் நீங்க வந்து எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை டு கிவ் இட் க்ளோஷர். அப்படி இல்லைன்னா பின்னாடி அது வந்து உங்களுக்கு, ஏன்னா நீங்க ஒரு சர்டன் பாயிண்ட்ல நீங்க வந்து கட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க, ஓகேயா. ஆனா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து அந்த ஸ்பார்க்கை ட்ரிகர் பண்ணி விட்டோன்னா அது வந்து உங்களுக்கு மேஜர் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு சாப்டருக்கு லைஃப்ல இருக்க ஒவ்வொரு சாப்டருமே வந்து க்ளோஸ் பண்றதுக்கு பாருங்க. இட் வில் பி மச் மோர் ஹெல்ப்ஃபுல். இதே மாதிரியான விஷயங்கள் வந்து உங்க லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? இன்கேஸ் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா வேற ஏதாவது வந்து வேஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கோப் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது வேஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கேன். அண்ட் நம்ம சேனல்ல பாக்குற மற்றவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம மீண்டும் வந்து சந்திப்போம். ஸோ மறுபடியும் நல்ல வீடியோட சந்திப்போம். Until next, this is CJ signing off.